இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 4 இஸ்ரவேல் என்னும் கனிவியே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேர வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்களுடைய களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமேன். ஆண்டவர் இந்த நாளில் இஸ்ரவேல் மக்களை கட்டுவித்தவரைப் போல இன்று நம்மையும் கட்ட விரும்புகிறார். நாம் ஒரு காலத்தில் உயர்ந்த நிலைமையில் இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த வீழ்ச்சியானாலும், அந்த நிலைமையிலிருந்து விழுந்து போன அனுபவத்திலிருந்து போராட்டங்களை கடந்து ஆண்டவர் நம்மை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்கிறார். இந்த வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. உதாரணமாக யோபுவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். தான் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும் கூட அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதை பார்க்கிறோம். நாம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்மை சுற்றி ஒரு கூட்ட மக்கள் இருப்பார்கள். எப்பொழுது நம் வேலை, ஐஸ்வர்யம், செல்வாக்கு போய்விடுகிறதோ உடனே நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை என்னென்றைக்கும் கைவிட மாட்டார், நம்மளோடு கூட இருப்பார். நம்முடைய உடைந்த பாகங்களை மீண்டும் கட்டுவார். அழுகையை கழுப்பாக மாற்றுவார். மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தர் மறுபடியும் நம்மை கட்டி, நம் வாழ்க்கையை கட்டி வழிப்புள்ளாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யப்படியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறப்பா. உன்னை ஆசீர்வித்து உன்னை பெருகவே சொன்னது கர்த்தர். இந்த காலை வேளையும் ஊழிய காலையும் குடும்பங்களை ஆசீர்வம் ஜெபிக்கிறேன். விசுவாசிகளை ஆசிரிங்க. யாருக்கு வேலையிலையும் நல்ல வேலையை தாங்க. யாருக்கு வியாபாரம்லையும் நல்ல வியாபாரத்தை கொடுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரங்களை தாருங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசிரிங்க, பெண் பிள்ளைகளை ஆசிரிங்க. எல்லாவரையும் தேவையை சந்திங்கப்பா. ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.